அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர ரீட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்ப்பஸ். எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நமக்கு நிஃப்டி எந்த மாரி வந்து டுடே வந்து ரன் ஆயிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டியோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த வீக்லி ஓப்பனிங்ல என்ன மாரி ஆக்டிவிட்டி பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து பார்க்கலாம். அப்படிங்கும்போது பார்த்தா இந்த வீக்கோட ஓப்பனிங்லேயே பார்த்தா நமக்கு வந்து 2 டேஸ் வந்து பார்த்தோன்னா, ஒரு பேலன்ஸ் ஏரியாவ கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அந்த பேலன்ஸ்லேருந்து பார்த்தா நமக்கு வந்து பிரைஸ் வந்து ஷிஃப்ட் ஆகி அபோவ் வந்து 2 நாளத்தோட ஹைக்கு மேல வந்து ஓப்பனிங் குடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஓவரால் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இந்த லெவல்ஸ்ல தான் பார்த்தோன்னா, நமக்கு வந்து இங்க இருந்து தான் ஒரு செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து ப்ரீவியஸோட மந்த்ல எண்ட்ல வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இந்த ப்ரீவியஸோட மந்த் எண்ட்ல இங்க தான் வந்து நமக்கு வந்து செல்லிங்க்கு உண்டான ஆக்டிவிட்டிய ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். 23,000 24,100 அப்படிங்கிற லெவல்ஸ்ல இருந்து. அப்படிங்கும்போது பார்த்தா, நமக்கு இங்கிருந்து ஒரு பையிங்க்கு உண்டான ஆக்டிவிட்டிய கன்டின்யூ பண்ணுவாங்களா? சரிங்களா? ஓவரால் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு கேப் குடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த கேப்புக்கு உண்டான ஆக்டிவிட்டிக்கு வந்து எமோஷனல் பையிங் குடுத்து, நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஒரு பையர் தான் அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்க வந்து கிரியேட் பண்ணி, டிசைட் பண்ணி நமக்கு வந்து அப்போ குடுத்துருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்கேயும் பெருசா மொமெண்டம் இல்லனாலும் ஒரு பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது ஓவரால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்ட்ராங்கா ஒரு பேலன்ஸ் ஆக்டிவிட்டி வந்து பண்ணியிருக்கும்போது, மோர் தென் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 24,050 அப்படிங்கிற லெவல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மோர் தென் டைம் வந்து டேப் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்படிங்கும்போது, நமக்கு வந்து இந்த லெவல்ஸுக்கு பிலோ வந்துட்டு, நமக்கு வந்து பார்த்தோன்னா, இந்த லெவல்ஸ்லருந்து நமக்கு வந்து 23,900 950 அப்படிங்கிற லெவல்ஸ்லருந்து ரீடெஸ்ட் பண்ணி அபோவ் போனாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பையிங் ஆக்டிவிட்டி வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கு. இல்ல, நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 24,150க்கு மேல வந்து ஓப்பனிங் குடுத்துட்டு, நமக்கு வந்து இந்த பேலன்ஸ்ல வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பையிங் உண்டான ஆக்டிவிட்டிய கன்டின்யூ பண்ணலாம். இல்ல அப்படின்னா, நமக்கு வந்து பிலோ வந்து நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்க சரிங்களா? நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் கட் பண்ணாங்கன்னா, நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும். மேஜரா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பையிங் உண்டான ஆக்டிவிட்டில இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த வீக்கோட ஓப்பனிங்ல வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது இவங்க அப்புக்கு உண்டான ஆக்டிவிட்டியும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்படிங்கும்போது எக்ஸ்பைரி நியரஸ்ட்டா வரும்போது பார்த்தோன்னா, நமக்கு வந்து மேஜரா வந்து ஒரு டவுன்ஃபால்க்கு உண்டான ஆக்டிவிட்டிய எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு வந்து பொசிஷன் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க வந்து கிளியரா வாட்ச் பண்ணிட்டு, உங்களுக்கு உண்டான டைரக்ஷன வந்து டிசைட் பண்ணி பாருங்க. நமக்கு வந்து பிரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி டுடே வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்குது பார்க்கலாம். நாளைக்கு வந்து எந்த மாரி ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் சரிங்களா? நமக்கு வந்து இந்த லெவல்ஸ்க்கு அபோவ் 120 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு அபோவ் வந்து இருந்தாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து கன்டினியூஸா நமக்கு தேவையான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா வந்து, நமக்கு வந்து அப்புக்கு உண்டான டைரக்ஷன்ல வந்து போலாம். அப்படிங்கிறத வந்து இங்க டிசைட் பண்ண முடியாது. சரிங்களா? நமக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு, இங்க ஆக்டிவிட்டி வந்து ரியல் பையர் இருந்தாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பையிங் உண்டான ஆக்டிவிட்டிய நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும். இல்ல, நமக்கு வந்து இதுக்கு பிலோ வந்து சஸ்டெயின் பண்ணாங்கன்னா, நமக்கு வந்து டவுன்ஃபாலுக்கு உண்டான ஆக்டிவிட்டியும், இந்த கேப்க்கு உண்டான ஆக்டிவிட்டிய வந்து ஃபில் பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இத பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு டவுன் டைரக்ஷன் உண்டான ஆக்டிவிட்டி வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும். நமக்கு வந்து டுடே பிரீமியம் பேஸ் பண்ணி எந்த மாரி ரன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு பிலோ வந்து போகல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா, நமக்கு வந்து ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸ் அபோவ் வந்து ட்ரேடிங் நடந்திருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து மேஜரா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ் பிலோ வந்து கன்டின்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பிரீமியம் பிரைஸ் பார்க்கும்போது பார்த்தோன்னா, நமக்கு வந்து 23,400 அப்படிங்கிற சாரி 24,000 ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா, நமக்கு வந்து அந்த 24,000 ஸ்ட்ரைக்ல வந்து எந்த மாரி வந்து ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எந்த பிரீமியத்தோட க்ளோசிங் பிரைஸ்க்கு அபோவ் வந்து ட்ரேட் ஆகலாம். இல்ல வந்து க்ளோசிங் பிரைஸ்க்கு பிலோ வந்து ட்ரேட் ஆகலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை வித் லோ அப்படிங்கிற பேஸ் பண்ணி நமக்கு வந்து
எந்த மாதிரி ஆக்டிவிட்டி வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரைக்கை வந்து எந்த ஸ்ட்ரைக் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து கன்சிடர் பண்ணலாம். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஹை, லோ, க்ளோஸ் ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸ் ஹையும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து லோ, ஹை எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து 24,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் சரிங்களா, எங்களோட க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஸ்ட்ரைக் எடுத்துரும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து எடுக்கிற ஸ்ட்ரைக் எல்லாம் வந்து 100 பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ரைக் எடுத்திருப்போம். நமக்கு வந்து இங்கேயே இருந்திருந்தாலும் நமக்கு வந்து 24,000 ஸ்ட்ரைக்கு தான் எடுத்திருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேனலில் காலோட பிரீமியம் பார்த்தோன்னா ப்ரைஸ் ஒரு க்ளோசிங் ப்ரைஸுக்கு அப்போ வந்து ஓப்பனிங் கொடுத்து பிலோ வந்து க்ளோசிங் ப்ரைஸு பிலோ வந்து போகலை அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து இந்த இடத்த மேட்சில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து புட்டோட பிரீமியத்தில் ஹை பார்த்தீங்கன்னா 178 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு அபோவ் வந்து நமக்கு வந்து போனால் மட்டும் நமக்கு வந்து பெய்யும் உண்டான ஆக்டிவிட்டி வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் பாருங்கள் இங்கே 175 அப்படிங்கிற லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் கேண்டில் வந்து போயிருக்காங்கன்னா நாங்கள் வந்தீங்கன்னா வந்து 9:35க்கு வந்து நமக்கு வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள் 185லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக அந்த அளவுக்கு அது ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிறதையும் இங்கே வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து மேஜராக வந்து சார்ட்டில் வந்து இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸையும் இங்கே கன்சிடர் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து டார்கெட் நியரஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக அப்புக்கு உண்டான ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக பார்க்கறதுக்கு வந்து 24,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து எடுத்து இந்த இடத்த வந்து ஃபாலோ பண்ணலாம். இவங்க வந்து கன்டினியூ பண்ணுவாங்களா இல்லை வந்து ரிஜெக்ஷன் ஆவாங்களா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது 24,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கு 24,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் லோ லெவல்ஸு இது ஓப்பனிங் ப்ரைஸ் சரிங்களா, ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு அப்போ வந்து காலோட பிரீமியம் போக முடியல அப்படிங்கிறதையும் இங்கே வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் எந்த அளவுக்குன்னு தெரியும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேனல் பேஸ் பண்ணி தான் அங்கே வந்து பார்த்துருக்கோம். இந்த 203 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு அபோவ் வந்து 24,100 பிரீமியத்தோட ப்ரைஸ். அதாவது பார்த்தோன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் சரிங்களா. ஓப்பனிங் ப்ரைஸுக்கு அபோவ் வந்து போக முடியல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது என்ன இந்த இடத்த வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்னா வந்து யார் வந்து ஸ்ட்ராங்காக ஒன்றும் செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். பாருங்கள் நமக்கு வந்து இங்கே வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பாருங்கள் நமக்கு வந்து இங்கே வந்தாங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் நமக்கு வந்து ஓப்பனிங் ப்ரைஸுக்கு நியரஸ்ட்டாக வந்துட்டு அதாவது புட்டோட பிரீமியத்தோட ஓப்பனிங் ப்ரைஸ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியரஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா காலோட பிரீமியத்தோட ஓப்பனிங் ப்ரைஸும் வந்து மேட்ச் ஆகிருக்கும். நான் வந்து 24,000 24,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்குள்ளேயே ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ரன் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். பாருங்கள் 24,100 24,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் அதாவது 100 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து நமக்கு வந்து ரன் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஸ்ட்ரைக் பேஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓவரால் பார்த்தோம்னா 100 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து இதோட வேறு ஏதாவது மெத்தட் பேஸ் பண்ணி எடுக்கணும்னா நமக்கு வந்து ஒரு ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை விட்டு அவுட்டிஎஸ் ஏடிஎம் டு ஓடிஎம் அந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் நடக்குதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு ஸ்ட்ரைக்கிலேருந்து இன்னொரு ஸ்ட்ரைக் சேஞ்சஸ் நடக்குதா அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நாம் வந்து 24,100 வந்து எடுக்கலாம். நம்ம வந்து ஒரு அப்புக்கு உண்டான டைரக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 24,100 காலோட பிரீமியம் வந்து எடுக்கலாம். அவங்க வந்து எந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்கே வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து அவங்க வந்து எதோட க்ளோசிங் ப்ரைஸ் லோவுக்கு அபோவ் போகிறாங்களா இல்லை வந்து பிலோ போகிறாங்களா அப்படிங்கிறதையும் இங்கே வந்து பார்க்கலாம். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் இவங்க வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ண முடியும். இவங்க ஒரு நெக்ஸ்ட் லெவல்ஸோட பிரீமியத்துக்கு இன்சைடில் போகிறாங்களா 24,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை தான் வந்து ஏடிஎம்மாக எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது 24,100 வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு. அந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக் பார்த்துட்டு நமக்கு வந்து 24,000 பிரீமியத்துக்குள்ளே போகிறாங்களா அப்படிங்கிறத அங்கே வந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். நம்ம பாருங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணிக்கிறாங்க லோ
இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அப்புக்கு உண்டான ஆக்டிவிட்டி வந்து ட்ரை பண்ணிக்கிறோம். 152 அப்படிங்கிற லெவல்ஸ்க்குள்ள இன்சைடு ட்ரை பண்ணிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பிரீமியம் 24,100 அப்படிங்கிற பிரீமியம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஏடிஎம்மா கன்வெர்ட் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணி வந்து இங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா, இவங்க ஏடிஎம்மா இருக்காங்க அப்படின்னா, ஏடிஎம்மா ஆயிட்டாங்க அப்படின்னா வந்து, இவங்க வந்து ஏடிஎம்மா சஸ்டெயின் பண்ணணும். சரிங்களா? ஏடிஎம்மா வந்து சஸ்டெயின் பண்ணணும். ஒரு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் இங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, நமக்கு வந்து கிளியரா வந்து இங்க ரிஜெக்ஷன வந்து மேட்ச் பண்ணி, நமக்கு வந்து ஒரு செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து இங்க வந்து பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும். மேஜரா பாருங்க 154 ஒரு 115 அப்படிங்கிற மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி வந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா, ஒரு செல்லிங்க்கு உண்டான ஆக்டிவிட்டி வந்து மேஜரா வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா, ஈஸியா வந்து என்ட்ரி வந்து எக்ஸிட்ட வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி இருக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.